உலகம் யாவையும் தாம் உளவாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக இயற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே தின்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்றிரண்டே எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் ஞாலமும் புகழும் உண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரியங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி ஊர்வோர்க்கே தருகை நீண்ட தயரதன் தான் தரும் இருகை வேளத்து ராகவன் தன்கதை திருகை வேளை தருமிசை செப்பிட குறுகை நாதன் குறைகழல் காப்பதே வான் நின்று இழிந்து வரம்பிகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உளனென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் எடுக்கந்தீத்த கடல் வேந்தன் உண்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துமாம் ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களிலே தெரிய கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராமநாம வராணனவோம் நமயிதி. பெரியவர்களே, போன வாரம் பரதனுடைய நிலையை பற்றி பேசினோம். பரதன் நாட்டுக்கு திரும்பி வந்த உடனே பரதனை கைகேயி சொல்கிறா, நீ பட்டத்தை ஏற்றுக்கோன்னு. எல்லா வசிஷ்டர் முன்னான எல்லாருமே கூடி வந்து சமாதானம் பண்ணி, இப்போ ராஜா இல்லாத நாடு நிலைமை மோசமாயிடும், இப்போதைக்கு நீ தான் அரசன், நீ பொறுப்பேற்று கொண்டதுக்கு நான் போன வாரம் சொல்லும்போது சொன்னேன், அரசன் இல்லாத நாடு காபந்து சர்க்கார், இப்போ யாருமே ராஜா கிடையாது, அப்போ எந்த திட்டமும் நிறைவேற்ற முடியாது, எதுவும் செய்ய முடியாது, அதனால் நீ பொறுப்பேற்றுக்கோனார். அதுக்கு அழகாக சொல்கிறான், மூன்று உலகிற்கும் ஓர் முதல்வனாய் முதல் தோன்றினான் இருக்க யான் மகுடஞ்சூடிதல் சான்றவர் உரை செய்த தர்மம் ஆயுதோ ஈன்றவள் செய்கையில் இழுக்குண்டாகுமே. வசிஷ்டர் சொல்றார், குருநாதா, என்னுடைய தாய் தான் முறையில்லாமல் மூத்தவனுக்கு பட்டம் சூட்ட வேண்டியதை எனக்கு வாங்கி கொடுத்தா, அதையே நானும் பின்பற்றி நானும் அரியணையில் உட்கார்ந்துட்டேன்னா என்னுடைய தாய் செய்ததை விட மோசமான செயலாயிடுமே, அதனால் நான் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறான். உடனே எல்லாரும் அந்த அரச சபையில் உள்ள எல்லாரும் அவரை புகழ்கிறாங்க. ஆழியை உருட்டியும் அறங்கள் போற்றியும் வேள்வியை இயற்றியும் வளர்க்க வேண்டுமோ, ஏழுலகினும் உலகமே எஞ்சினும் வாழிய நின் புகழ் என்று வாழ்த்தினர். இந்த உலகமே அழிஞ்சா கூட உன்னுடைய புகழ் அழியாதுன்னு சொல்லி வசிஷ்டர்லேருந்து எல்லாரும் பரதனை வாழ்த்துறாங்க. இதில் நன்றாக பார்க்கணும், நம்ம கீழே ஒரு 10 ரூபா நோட்டு கிடச்சிதுன்னா நமக்கு மனசு சஞ்சலப்படாமல் எடுத்துக்குவோம் இல்லையா? நமக்கு உரிய பொருள் இல்லாத எடுத்துக்கும் போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக எடுத்துக்குவோம். நமக்கு உரியதை கூட நம்ம கொஞ்சம் சங்கோச்சப்பட்டு எடுத்துக்குவோம். நமக்கு உரிமை இல்லாத பொருள்லாம் நமக்கு ரொம்ப நாட்டம் ஜாஸ்தி இருக்கும் எப்போவுமே. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தனக்கு உரிமை இல்லாத அரசை கைகேயி சட்டப்படி வாங்கி கொடுக்குறான். எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். தசரதன் கூட வெறுத்துட்டா கூட தசரதன் சாகும்போது பரதன் ஆளட்டும்னா, எனக்கு அதை பற்றி கூட ஆட்சியம் இல்லை, ராமன் தான் காட்டுக்கு போகக்கூடாது, பரதன் ஆள்றது கூட ஓரளவு சம்மதம் தெரிவித்தான். ராமன் காட்டுக்கு போனான்னு சொன்ன உடனே தான் தசரதனுக்கு உயிர் போச்சு. ஆக பரதனுக்கு பட்டம் கொடுக்கறதுல யாருக்குமே மறுப்பு கிடையாது. கோசலைகிட்ட போய் ராமன் சொல்கிறான், உன்னுடைய மகன் பரதன் தான் ஆள போகிறான்னா. உடனே கோசலை என்ன சொன்னா, முறைமை என்று ஒன்று இருக்குது, அது தவிர வேறு ஒன்றும் குறையில்லை, பரதன் நின்னிலும் நல்லான்னா, உன்னை விட பரதன் ரொம்ப நல்லவன் கெட்டிக்காரன்னா. அப்போ
பரதன் பட்டம் சூட்டுறதுல யாருக்குமே மறுப்பு கிடையாது. ஆனால் யார் மறுக்கிறான்னா பரதன் தான் மறுக்கிறான். இது முறைமை இல்லை, என்னுடைய அண்ணா தான் அடிச்சாலணும், அப்படிப்பட்டது எனக்கு வேண்டாங்கிறான். அது தெரிஞ்ச உடனே அதுக்கு தான் சொல்கிறாங்க, ஆழியை உருட்டியும் அரங்கல் போற்றியும் வேள்வியை இயற்றியும் வளர்க்க வேண்டுமோ. இதெல்லாம் தர்மங்கள். உலகத்தை புரட்டுற மாதிரி தர்மம் பண்ணுறது, வேள்வி இயற்றுறது, இதெல்லாம் வேணுமா? இதெல்லாம் வேண்டாம். நீ சொன்ன இந்த ஒரு வார்த்தையே 7 உலகிலும் எஞ்சினும் வாழிய நின் புகழ்னு வாழ்த்துறார். இந்த உலகம் 7 உலகத்திலையும் உன்னுடைய புகழ் நிற்கும்னு சொல்லி எல்லா ஜனங்களும் வாழ்த்துக்கிறார்கள். அதுக்கப்புறம் உடனே இப்போ ராஜா ஆயிட்டான்ல பரதன், உடனே ஒரு கட்டளை போடுறான். குறிசிலும் நம்பியை கூவி கொண்டலின் முரசரை திருநகர் முறையை வேந்தனை தருது மீண்டு இயற்றி தானினை விரைவினில் எழுகென விளம்புகினான். உடனே அரச கட்டளையாக சொல்லிட்டான். எல்லாரையும் ஜனங்களெல்லாம் கூட்டி கொண்டு நம்ம போய் நிச்சயமாக என்னுடைய அண்ணா ராமன் நான் சொன்னால் கேட்பார், அதனால் நாம் போவோம். போய் அரசன்ட்ட இப்படி நம்முடைய தகப்பனார் இறந்து போயிட்டார், இப்போ நாட்டை ஆள்றதுக்கு யாரும் இல்லை, ஒரு சட்ட பிரியா மியூட் பண்ணிக்கோ, பிரியா மியூட் பண்ணிக்க. அதனால் இப்போதைக்கு நாட்டை ஆள்வதற்கு நீ தான் இருக்க. இன்னொன்று, என்றைக்கு வரம் கொடுத்தவன் இறந்து போயிட்டானோ அப்போவே அந்த இது அந்த செக்கு செல்லாது. அதனால் அந்த கைகை வாங்கிய வரமும் இப்போ லேப்ஸ் ஆகிடுது. நானும் அதை வேண்டான்னுட்டேன். அதனால் நீயே திரும்ப வந்து பொறுப்பை ஏற்றுக்கலாம்னு சொன்னால் நம்முடைய அண்ணா கேட்பார். நம்ம அண்ணா வந்து மக்கள் மேலே ரொம்ப அன்புள்ளவர். அதனால் அரசன் இல்லாத இந்த நாடை அவர் அப்படி அனாதையாக விட மாட்டார், திரும்ப வருவார், நம்ம எல்லாரும் போவோம்னு சொல்லி கைகேயி உள்பட சுமித்திரை கோசலை 3 பேரையும் ஒரு தேரில் ஏற்றிக்கிறார். வசிஷ்டர் சுமந்திரர் ஒரு தேரில் ஏறிக்கிறார். பரத சத்ருகனோட சுமந்திரர்கிட்ட கேட்குறார், நீங்கள் எங்கே கடைசி அவரை எங்கே கொண்டு போய் விட்டீங்கன்னு. சிருங்கி பேரம்ங்கிற இடத்துல கொண்டு போய் விட்டேன், அநேகமாக இன்னும் அந்த இடத்த விட்டு நகன்றிருக்க மாட்டார், நம்ம போகலான்னு சொல்லி எல்லாரும் படையை திரட்டி கொண்டு போகிறார்கள். இதோட போன வாரம் நிறுத்தினோம். இப்போ படை வருகிறது. கிட்டத்தட்ட எல்லா ஜனங்களும் படை பரிவாரத்தோடு எல்லாரும் வருகிறார்கள். பரத சத்ருகணர்கள் முன்னால் தேரில் வராங்க. இப்போ சிருங்கி பேரத்தில் இருக்கக்கூடிய குகனை சொல்லும்போது அழகாக சொன்னார்கள், கங்கை இரு கடையுடையான்னா. 2 கரையிலையும் அவனுக்கு ஓடம் இருக்குது. அவன் வேடுவ குலத்தை சேர்ந்தவன், படகோட்டி. ஆயிரக்கணக்கான படகுகள் எங்கே இருக்குன்னா சிருங்கி பேரத்துக்கும் அந்த பக்கம் சித்திரகூடம், 2க்கும் சண்டிங் அடிக்கிற டியூட்டி, இந்த கரையிலேருந்து அக்கறை வர. அதான் அவன் அழகாக சொன்னான். ராமன் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது குகன் சொன்னான், நீ நானும் ஒரே தொழில் தான் பார்க்குறோம்னா. அங்கே எவ்வளோ ரிஷிகளெல்லாம் யோசிச்சாங்க, எப்படி 2 பேரும் ஒரே தொழில் பார்க்க முடியும் அப்படின்னு. இப்போ சொன்னால், நீ சம்சார கடல்லேருந்து எல்லாரையும் கரையேற்றுற, நான் இந்த கரையிலேருந்து அக்கறைக்கு நான் ஜனங்களை கொண்டு போய் விடுறேன், நீயும் ஒரு படகோட்டி நானும் ஒரு படகோட்டினா. எல்லாரும் ஆமோதித்தார்கள். அப்படிப்பட்ட குகன் சிருங்கி பேரத்தில் பார்க்கும்போது, சிருங்கி பேரத்தில் ஒரு மலை உயரத்தில் இருந்து பார்க்குறான். கூட்டம் கூட்டமாக அயோத்தியிலிருந்து ஜனங்கள் வருது, பெரிய படபரிவாரமாக வருது. இதை பார்த்த உடனே குகன் மனசில் என்ன தோணுறதுன்னா, ஆகா, அங்கே ஒரு தம்பி பரதன் ஒரு தம்பி பட்டத்தை ஏற்றுக்கிறதுக்காக நம்முடைய அண்ணாவாகிய ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டாரே, காட்டுக்கு அனுப்பியது பத்தாதுன்னு இப்போ உயிரோடு இருந்தால் கொண்டுட்டு என்ன காட்டுக்கு அனுப்பியாச்சு, திருப்பி வந்து ஏதாவது படையை திரட்டிட்டு வந்து சூழ்ச்சி பண்ணி மறுபடியும் நாட்டை அடைஞ்சாலும் அடைஞ்சிருவார்னு படையை திரட்டி கொண்டு ராமனால் போரிட்டுருக்கா வர்றார் போல இருக்கு அப்படிங்கிற கோபத்தில் குகன் என்ன பண்ணுறான், குகன் என பெரிய கூற்றின் ஆற்றலான் தொகை முரண் சேனையை துகளின் நோக்குவான், நகமிக கண்கள் தீ நார
நாசியில் புகையுற குண்டுற புருவம் போர்வியன். இப்போ கம்பன் அழகாக சொல்கிறான், குகன் எனும் பெயரிய கூற்றின் ஆற்றலான். அவனுக்கு யமன் மாதிரி சக்தி உள்ளவனான் குகன். தொகை முரண் சேனையை துகளின் நோக்குவான். ரொம்ப தூரத்தில் இந்த சேனையெல்லாம் நடந்து வர்ற தூசி தெரியுது, சேனையை பார்க்கல, உயரத்துலேருந்து பார்க்குறான். நிறைய ஜனங்கள் வரக்கூடிய காலடி சத்தமும் அந்த தூசி பறக்கிறத பார்த்தான். நகை மிக கண்கள் தீனார நாசியில் புகையுற. அவன் கண்ணில் அப்படியே அனல் பொறி பறக்கிற மாதிரி கோபத்தோடு பார்க்குறான். மூக்கிலேருந்து புகை வருதான். நாசியில் புகையுற குனிப்புறம் புருவ போர்விலான். அந்த புருவத்தை அப்படி உயர்த்தி போருக்கு தயாராகிறான். கட்டிய கரிகையன் கடித்த வாயினன் வெட்டிய மொழியினன் விழிக்கும் தீயினன் கொட்டிய துடியினன் குறிக்கும் கொம்பினன் கிட்டிய தமரென கிளர்ந்த தோழினன். உடனே பார்க்குறான், ஆஹா எவ்வளோ பெரிய படை வருது, இவ்வளோ பெரிய படை திரட்டி கொண்டு வரணுமா பரதன்? அப்படின்னா நிச்சயமா அண்ணன் ராமருக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு இவன் என்ன பண்ணுறான்னா, கட்டிய கரிகையன் அவன் கையை அப்படி முறுக்குறானா, கடித்த வாயினன் வாய் அப்படியே கடிக்கிறான், வெட்டிய மொழியினன் விழிக்கும் தீயினன் கண்ணை அப்படியே அலல் பொறி பறக்க பார்க்குறான், கொட்டிய துடியினன் குறிக்கும் கொம்பினன் அப்படி அப்படி உடம்ப சிலிர் தெளிஞ்சிட்டு கிட்டிய தமர் என கிளர்ந்த தோழி. இந்த இடத்துல கம்பன் ஒரு வார்த்தை அழகாக போடுறான், கிட்டிய தமர் என கிளர்ந்த தோழினன். அதாவது இதை எப்படி சொல்லணும்னா, கிட்டியது அமர் என கிளர்ந்த தோழினன். கிட்டியது அமர், அமர்னா யமன், அதாவது அமரர் ஆயிட்டார்னு சொல்கிறோமா இல்லையா? என்ன சொன்னா, உனக்கு சாவு வந்துருத்துடா, அதனால தான் நீ இங்கே வந்திருக்க. கிட்டியது அமர், உனக்கு இப்போ கடைசி காலம் வந்துருச்சு. இங்கே நான் குகன் இருக்கேன்னு தெரியாமல் ராமனை ராமனோட போருக்கு வரியா? அவனுக்கு பாதுகாப்பாக நான் குகன் இருக்கேன்னு தெரியாமல் வந்துட்டியா? இன்னைக்கு நீ யமலோகத்தை பார்க்க போற அப்படின்னு கிட்டியது அமர் என கிளர்ந்த தோழினன் அப்படின்னு எழுந்திருக்கானா. இதே இன்னொரு வார்த்தையில் சொல்லலாம், கிட்டிய தமர் என கிளர்ந்த தோழினன். அதாவது கிட்டிய தமர்னா சொந்தக்காரன் அர்த்தம், கிட்டியனா நெருங்கின சொந்தக்காரன் வந்திருக்கான்னு நினச்சின்னு எழுந்திருக்கிறான். எப்படி ஒரே வார்த்தையை ரெண்டு அர்த்தம். இதில் என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒரு வார்த்தையை பிரித்தா சண்டையாகுது, சேர்த்தா உறவாகுது. கிட்டியது அமர்னு சொன்னால் சண்டை, கிட்டிய தமர்னா உறவு. கம்பன் ரெண்டையும் ஒரே வார்த்தையில் போடுறான். அதாவது பின்னால் எப்படி வேணாலும் மாறிக்கலாங்கிறது செய்ய முன்னாலேயே சொல்லுவான். இப்போ குகன் என்ன பண்ணுறான்னா, அஞ்சன வண்ணன் என் ஆருயிர் நாயகன் ஆளாமே வஞ்சனையில் அரசெய்திய பின்னரும் வந்தாரே செஞ்சரம் என்ன தீயுமிழ்கின்றன சொல்லாலோ உஞ்சிய வீட்டின் நாய்குகன் என்றென ஏசாரோ. குகன் சொல்கிறான், அவள் படை வீரர்கள்லாம் நிற்கிறாங்க, அவங்க அந்த வேடுவர்கள்லாம். அவள் சொல்கிறான், என்ன நினச்சிட்டு இந்த பரதன் இங்கே உள்ள வரான்? அஞ்சன வண்ணன், அதாவது மை மாதிரி கருப்பாக இருக்கக்கூடிய ராமன் என் ஆருயிர் நாயகன் ஆனானே. என்னோட இப்போ முன்னால் எப்படின்னா ஒரு அரசன்கிற உறவில் அரசனாகவும் ஒரு குடிமகனாகவும் இருந்தான். இப்போ வந்து குகனை கட்டி பிடிச்சு கொண்டு உன்னோட ஐவரானோம்னு சொன்னதோட இப்போ என்ன ஆயிட்டானா, என்னுடைய ஆருயிர் நாயகன் ஆளானே வஞ்சனையால் அரசெய்திய பின்னனும் வந்தாரே. ஏற்கனவே இந்த பரதன் என்ன பண்ணிட்டாங்க, வஞ்சனையினால் ராஜ்யத்தை கலந்துட்டான். அது போதாதுன்னு உயிரோடு இருந்தால் தானே நீ திரும்பி வந்து இந்த நாட்டை எடுத்துக்குவே. அதனால உன்னை திரும்ப வராத அளவுக்கு உன்னை போர் புரிஞ்சு உன்னை கொண்டு படையை திரட்டிட்டு வரானே. செஞ்சரம் என்ன தீயுமிழ்கின்றன சொல்லாலோ, நான் வந்து விடுவேனா? உஞ்சியர்விழின் நாய்குகன் என்றனை ஏசானோ. நீ இப்போ என்னை தாண்டி இவன் போய் ராமனோட போருக்கு போயிட்டான்னா என்ன எல்லாரும் என்ன கேவலமாக என்ன பேசுவாங்க? என்ன குகன் நாய் குகன்னு கேள்வி பண்ணுவாங்களே, நான் விட்டுடுவேனா அப்படின்னு தன்னுடைய பூர்வத்தை உயர்த்தி வில்லை எடுத்து போருக்கு தயாராகி தன்னுடைய படை வீரர்கள்ட்ட சொல்கிறான். அது மாத்திரம் சொல்லலை, அதுக்கு மேலே இதில் நம்ம வந்து ஒரு சரித்திரத்திலேயே பல விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். போர்க்களத்தில் பேசக்கூடிய பேச்சுக்களே சரித்திரத்தில் பல இது ரெக்கார்ட் ஆகிருக்கு. நெப்போலியன் வந்து போர்க்களத்தில் பேசின பேச்சு, அலெக்சாண்டர் போர்க்களத்தில் பேசின பேச்சு,
இந்த மாதிரி ஒவ்வொரு வீரர்களும் போர்க்களத்தில் அந்த போர் வீரர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக பேசுகிற பேச்சு. இப்போ சமீபத்தில் நரேந்திர மோடி போய் போர்க்களத்தில் பேசினார், உற்சாகப்படுத்தி, கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் உங்களுக்கு, தைரியமாக என்ன இது வந்தாலும். சீனா வந்து எல்லையில் கைப்பற்றுறதுக்காக வந்தப்ப அப்போ பேசினார். இதே மாதிரி போர்க்களங்களில் பேசக்கூடிய பேச்சுக்கள் வந்து முத்திரை பதிச்சது மாதிரி இருக்கும். போரே ஆரம்பிக்கல, தன்னுடைய வீரர்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக குகன் சொல்கிறான், ஆழ நெடுந்தரை 6 கடந்து இவர் போவாரோ, வேழ நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்றென ஏசாரோ. இந்த கவிதை ரொம்ப அருமையான இது. ஆழ நெடுந்திரை 6 கடந்து இவர் போவாரோ. இந்த கங்கையினுடைய ஆறு எப்படி இருக்குன்னா கடல் மாதிரி இருக்கான். திரைனா கடல், திரைக்கடலோடையும் திறமையும் தேடுன்னு பழமொழி. ஆழ நெடுந்திரை 6 கடந்து இவர் போவாரோ. இது எப்படிப்பட்ட ஆறு தெரியுமா? இந்த கங்கையை பற்றி பரதனுக்கு என்ன தெரியும்? எவ்வளோ ஆழமான ஆறு. இப்போ ராமன் வந்து எங்கே இருக்கான்? சித்திரக்கூடத்துக்கு போயாச்சு. இந்த ஆற்றை கடந்து பரதனால் போயிட முடியுமா? எத்தனை படம் வந்து என்ன? ஏன்னா இவன் தான் குகன் படகோட்டி. என்னுடைய தயவு இல்லாமல் இவங்க போயிட முடியுமா என்ன மீறி? ஆழ நெடுந்தரை 6 கடந்து இவர் போவாரோ, வேழ நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாளோ. இவ்வளோ பெரிய படையை வச்சிருக்கேன்னு நீ நிற்கிறியே, இந்த படைக்கெல்லாம் பயப்படக்கூடிய வில் படித்தவனானா? தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோம். இதில் இந்த சொல்லுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு சொல்லு பழமொழி. ஒரு சொல்லுனால ஒருத்தனை உயிரே எடுத்துடலாம், ஒரு சொல்லுனால ஒரு உயிரை காப்பாற்றிடலாம். இதை பற்றி ஒரு கட்டுரை நான் எழுதினேன், ஒரு சொல்லுன்னு. உதாரணமாக சின்ன 2 உதாரணம் சொன்னேன். கம்பராமாயணத்துலேயும் ஒரு சொல், பின்னால் சீதை ராமன் இனிமேல் வரமாட்டான்னு நினச்சிக்கொண்டு மாதவி கொடியில் சுருக்கு தயார் பண்ணி கழுத்தில் மாட்டிக்கொண்டு சாக போவா. ஜெய் ஸ்ரீராம்னு குதிப்பார் ஆஞ்சநேயர். அந்த ஒரு சொல்லுனால ராமநாமம் இங்கே இலங்கையில் ஒழிக்குதே, அப்போ யாரோ இங்கே நமக்கு வேண்டியவர்கள் இருக்காருன்னு சொல்லி அந்த முடிவை நிறுத்தினார். அப்போ ஒரே சொல்லினால் ஆஞ்சநேயர் சீதையை காப்பாற்றினார். சிலப்பதிகாரத்தில் பாண்டியன் நெடுஞ்செழியன்ட்ட அவனுடைய மனைவியுடைய சிலம்பு தொலைஞ்சு போயிடுது. தொலைஞ்சு போன உடனே அதை தேடுறதுக்கு மனைவிக்கும் அவனுக்கும் இப்போ ஒரு மனஸ்தாபம். மனைவி கேட்குறா, என்னுடைய சிலம்பு தொலைஞ்சு போச்சு, நீங்கள் ஊரெல்லாம் காவல் காக்குறீங்க, பெரிய ராஜான்னு சொல்கிறீங்க, என்னோட சிலம்பை உங்களால் பாதுகாக்க முடியலையே, அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலையே, நீங்களாம் என்ன அரசனுங்கிற மாதிரி ஒரு கேலியாக சொல்கிறான்னு வச்சுங்க. எனக்கே மனைவி வந்து கேலியாக சொன்னால் கோபம் வந்துடும். எப்படிப்பட்ட ராஜாவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி எப்படிப்பட்ட ராஜாவாக இருந்தாலும் மனைவியை பொறுத்தவரை தூசி தான், கிளீனாக சொல்லிவிடுவா. வீக்னஸ் பார்த்து சொன்னால், என்ன நீங்கள் பெரிய ராஜா, உங்களை எல்லோரும் புலவர்கள்லாம் பாராட்டுறாங்க, என்னோட ஒரு சிலம்பு தொலைஞ்சு போய் இவ்வளோ நாளாச்சு, அதை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னா இந்த கோபத்தோடு வரான் அரசவையை நோக்கி. அப்போது ஒரு சேவகன் வந்து சொல்கிறான், ஐயா கல்வனை கண்டுபிடிச்சிட்டோம், ஒருத்தன் சிலம்போட விற்க வந்தான், அவனை பிடிச்சிட்டோன்னா. இப்போ அரசன் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? கல்வனை கொண்டு சிலம்பினை கொணர்க, கல்வனை கொண்டு சிலம்பினை கொணர்கன்னு சொல்லணும்னு நினச்சான். அதாவது திருடன் மூலமாக திருடனை கையோடு பிடிச்சி கொண்டு வந்து சிலம்பை கொண்டு வாங்க. இப்போ சொல்கிறோம்ல, ஒரு கையும் களவுமாக பிடிபட்டான்னு, அவனை பிடிச்சி கொண்டு வாங்க. இவன் சொன்னவன் ஒரே வார்த்தை கொண்டுங்கிறத ஒரு வார்த்தையை மாற்றி கல்வனை கொன்று சிலம்பினை கொணர்கன்ட்டான். ஒரே ஒரு எழுத்து தான், ஒரு வார்த்தை கூட கிடையாது, ஒரு எழுத்து மாறினது. கல்வனை கொன்று சிலம்பினை கொணர்க அப்படின்னா உடனே ராஜா ஆர்டர் போட்டான்னு அங்கேயே அவனை கொலை பண்ணிட்டு கொன்றுட்டு மரண தண்டனை கொடுத்துட்டு கையில் சிலம்பை கொண்டு வராங்க, கொண்டு வந்து அரசன்ட்ட கொடுக்குறாங்க. அந்த சிலம்பை ராணிகிட்ட கொண்டு அவன் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு சந்தோஷம். இந்த பாரு நான் சொன்னியே, இந்த பார் சிலம்பை கண்டுபிடிச்சாச்சு பாரு, 24 மணி நேரத்தில் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டேன்னு கொண்டு போய் கொடுத்தான். பார்த்தீங்களா, ஒரே வார்த்தை ஒரு சொல் அர்த்தத்தையே மாற்றிடும். தமிழில் அது ஒரு ரொம்ப சிறப்பு. ஒரே ஒரு எழுத்துனால அர்த்தமே மாறிடும். இப்போ அப்போ அதுதான் வச்சோம்,
தோழமை என்று அவர் சொல்லிய சொல்லுவது சொல்லன்றோம். என்ன நீ தோழன்னு கட்டிப்பிடிச்சினானே, அது என்ன வார்த்தைக்காக சொன்ன, ஒப்புமைக்காக சொன்னதா? நம்மளாம் சொல்லுவோம், நீங்கள் கூட பிறந்த தம்பி மாதிரிப்போம், ஆனால் எந்த உரிமையும் கொடுக்க மாட்டோம். ஆனால் ராமன் அப்படி சொல்லலை. நீ என்னுடைய சகோதரன்னு சொன்னது உனக்கு அயோத்தியிலையும் பங்கு இருக்குன்னு சொன்னான். உனக்கு இன்னும் 3 தம்பிகள் இருக்காங்க, இன்னும் 2 தம்பிகள் அயோத்தியில் இருக்காங்கன்னு சொன்னான். அப்போ என்னென்னா, தான் மாத்திரம் உறவு கொண்டாட, தன்னுடைய பந்தங்களுக்கு பூரா உறவு கொண்டானா. அதனால தான் ராமனுக்கு ரொம்ப சிறப்பு. இப்போ இந்த பக்கம் பார்ப்போம். கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டாங்க. இவன் தன்னுடைய வில்லை கையில் ஏற்றி கொண்டு அந்த படை வந்ததுன்னா அந்த படையோடு போர் புரிகிறதுக்கு குகன் தயாராகிட்டான். இப்போ பரதன் பார்க்குறான், கண்ணங்கரையன்னு ஒரு உருவம் உச்சியில் நிற்குது, படைகளெல்லாம் திரட்டி வச்சிருக்கான் ஒரு மலை குன்று மேலே. இவன் பார்க்குறான், நம்ம என்ன கங்கை ஆற்றை கடந்து கங்கை ஆற்றுக்கிட்ட போகலான்னு பார்த்தா அங்கே யாரோ ஒரு பெரிய கூட்டமாக அங்கே ஒரு நம்ம நோக்கி வில்லை எடுத்துக்கொண்டு நிற்கிறார்களே. இப்போ கேட்டான் சுமந்திரன்ட்ட, அது யார் அங்கே யாரோ கூட்டமாக நிற்கிறாங்க, ஒரு கண்ணங்கரையர் ஒருத்தர் கையில் வில்லை எடுத்துக்கிட்டு நம்ம நோக்கி குறி பார்த்துக்கிட்டு ரெடியாக நிற்கிறாரே யாருன்னு கேட்டான். அப்போ சுமந்திரன் சொல்கிறார், கங்கை இரு கரையுடையான், கணக்கிறந்த நாவாயன், உங்கள் குலத்தனி நாயகருக்கு துணைவன், உயர் தோளான், வெங்கரியின் ஏரணையான், விற்பிடித்த வேலையினான், கொங்கவரும் நறுந்தொண்டற்கு குகன் என்னும் குறையுடையான். அவனை பற்றி அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு யார்? சுமந்திரன். கங்கை இரு கரையுடையான், அவனுக்கு என்ன இருக்குன்னா 2 பக்கமும் கங்கையினுடைய 2 கரையும் அவனுக்கு சொந்தம். அதாவது அவனுடைய வேலை என்னென்னா, இங்கேருந்து அங்கே கொண்டு போய் விடுறது, இங்கே கொண்டு வந்து விடுறது. கங்கை இரு கரையுடையான், அங்கே நிறைய படகு வச்சுருக்கான். கணக்கிறந்த நாவாயன், அவர்கிட்ட படகுக்கு கணக்கே கிடையாது. உங்கள் குலத்தனி நாயகருக்கு துணைவன், நீ நினைக்கிறிய உங்கள் அண்ணான்னு, அவருக்கு துணைவன், உயர் தோளான், ரொம்ப உயர்ந்த தோழன் மாதிரி. வெங்கரியின் ஏரணையான், விற்பிடித்த வேலையினான். கரினா சிங்கம், வெங்கரியின் ஏரணையான், சிங்கம் மாதிரி வீரம் பிடித்தவன், கையில் வில்லோட இருக்கான். கொங்கவரும் நறுந்தண்டற்கு குகன் என்னும் குறையுடையான், எல்லாரும் பிரியமாக அவனை கூப்பிடுறது குகன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் இன்னும் சொன்னான், கற்கானும் திண்மையான், கரைகானா காதலனான், அற்கானில் கண்டனைய அழகமைந்த மேனியான், மற்கானும் திரள் திண்டோல் மழைகானும் மணி நிறத்தான், நிற்கானும் உள்ளத்தான் எதிரெதிர் நின்றனன் என்றான். கற்கானும் திண்மையான், அவனுடைய உடம்பு வந்து எப்படின்னா கல் மாதிரி உடம்பு. கரைகானா காதலன், அவன் உடம்பு கல் மாதிரி இருக்குது. மனசு எப்படின்னா, மனசு அவனுடைய அன்பை வந்து அளவிட முடியாது. கரைகானா காதலான், அவனுடைய அன்பு அளவிட முடியாது. கற்கானில் கண்டனை அழகமைந்த மேனியான், அவன் உடம்பை பார்த்தா இதாக இருக்க, வெறும் மனசு வந்து அழகானது. மற்கானும் திரள் திந்தோல் மழைகானும் மணி நிறத்தாய், அவன் நிறம் எப்படி இருக்குன்னு பார்த்தா மழை மாதிரி நிறமாக இருக்குது. ஆனால் அவனுடைய உடம்பு இதாக இருக்கே தவிர நிற்கானும் உள்ளத்தான் எதிர் நின்றான் என்றான். எதிர்த்தாப்பில் நிற்கிறானே அவன் யாருன்னு கேட்டால் நல்ல உள்ளம் உள்ளவன். அவனுடைய உடம்பை பார்த்து அவனை தப்பாக நடிச்சிடாதீங்கன்னா. பரதனை பார்த்தான் குகன். இப்போ கிட்டக்க வந்தாச்சுல, கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறாங்க. இப்போ குகன் நினச்சிக்கிட்டு இருந்தது எப்படிப்பட்ட நிலைமையை நினச்சான்னா, பரதன் சண்டைக்கு வரான், பெரிய ஆயுதங்களோடு வருவான்னு. பரதனுடைய உருவத்தை இப்போ தான் பார்க்குறான். பரதன் எப்படி இருக்கான்னு கேட்டால் இவன் நினச்சதுக்கு நேர்மாறாக இருக்கான். எப்படி இருக்கான் பரதன்? தன்னுடைய உருவமே மாறிடுக்கு. அதாவது ஒரு அரசனுடைய கோலத்தில் இல்லாமல், அப்போ சொன்னேன்ல புறப்படும் போது, என்னுடைய அண்ணா போட்டுக்காத உடையோ சிம்மாசனமோ அல்லது அலங்காரமோ எனக்கு வேண்டாம். கைகேயி வந்து சொல்கிறான், உங்கள் அண்ணாக்காக ரெடி பண்ண கிரீடத்திலேருந்து ஆடையிலேருந்து எல்லாம், பட்டு ஆடையிலேருந்து எல்லாம் தயாராக இருக்குது, நீ ஏற்றுக்கோலாம். அப்போ சொன்னான், எங்கள் அண்ணா எங்கள் அண்ணா காட்டில் மோசமான நிலைமையில் இருக்கும்போது நான் இந்த ஆடையை எடுத்துக்கொண்டு இந்த பதவி எனக்கு வேண்டுமா? எங்கள் அண்ணாக்கு நீ என்ன உடை கொடுத்தேனா? மர உரி கொடுத்தேன், அதை கொண்டு வானா. அதே மர உரியை தானும் முடித்து கொண்டான். அவன் எந்த மாதிரி தலைமுடிய தன்னுடைய சிகை அலங்காரங்களை எப்படி
ஜடாமுடியை தரித்து கொண்டானோ அதே முடியை தரித்து கொண்டு அதே உருவத்தோட அப்படியே போகிறான். அது முன்னால் அதே மாதிரி சத்ருகணனும் அவன் பரதன் ஏற்றின உடனே அதே வேகத்தை அவனும் ஏற்றுட்டான். இப்போ தூரத்தில் வந்த உடனே குகனை பார்த்த உடனே தேர்லேருந்து இறங்கிட்டான் பரதன். கையை 2 கையும் உயரக்க தூக்கிட்டு கையை உயர்த்தி, ஏன்னா குகனை பற்றி சுமந்திரன் சொன்ன உடனே என்ன சொன்னான், நீ எனக்கு சகோதரன்னுட்டானா. இப்போ இவன் இவனும் சொல்லும் போது அவன் ரொம்ப ராமனுக்கு ரொம்ப பிடித்தமானவன் சுமந்திரன் அறிமுகப்படுத்திட்டாரா. இப்போ பரதனுக்கு ரொம்ப குகன் மேலே ரொம்ப மரியாதை உண்டாயிடுச்சு. தூரத்தில் இருந்து பார்க்கும்போது குகனுடைய உருவத் தோற்றமும் அவன் கையில் வில்லோடு இருக்கக்கூடிய நேரத்தில் பார்க்கும்போது சண்டைக்கு ரெடியாக இருக்கான்னு, இவன் யார் வர்ற வழியில் மறிச்சுட்டு சண்டைக்கு தயாராக இருக்கானே யாருன்னு கேட்குறான். நீ நினைக்கிற மாதிரி குகன் உருவம் தான் மோசமாக இருக்கே தவிர உள்ளத்தால் உங்கள் அண்ணாவுக்கு ரொம்ப வேண்டியவன் அப்படின்னு சுமந்திரன் சொன்ன உடனே அண்ணாவுக்கு வேண்டியவருங்கிற வார்த்தையை சொல்லிட்டு பார்த்த உடனே இவனுடைய உருவத் தோற்றத்தை மறந்துட்டான், தன்னுடைய அண்ணாவாகவே நினச்சிட்டான். ஏன்னா இவன் சகோதரன் ஏற்றுட்டான்ல. 2 கையையும் தூக்கி கையை உயர்த்தி கும்பிட்டானா. அப்போ சொல்லலாம், அப்போ இவன் குகன் பார்த்தோட குகனுக்கு ஆச்சரியமாக போச்சு. வற்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை நற்கலையில் மதி என்ன நகை இழந்த முகத்தானை கல்கனிய கணிகின்ற துயரானை கண்ணுற்றான் விற்கையின் இடைவீழ விம்முற்று நின்றொழிந்தான். அப்ப வற்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை. பரதனை பார்க்குறான் குகன். பரதனுடைய நிலைமை என்ன, வற்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை. இவன் எதிர்பார்த்தது அரச கோலத்தில் போர்க்கோலத்தில் கவசம்லாம் அணிந்து கொண்டு சண்டைக்கு வருவான்னு. இவனுடைய உடம்பு பூரா புழுதி படைஞ்சு, ஏன்னா அந்த படை புழுதி பூரா இவன் மேலே இருக்குது. ஏன்னா கவசம் இல்லை, மர உரி தடிச்சிருக்கான், தலையில் ஜடாமுடி, ராமனை பார்த்தது மாதிரியே இருக்குது. ராமனுடைய கோலம் எப்படி இருக்கோ அதே கோலத்தில் இவன் இருக்கான். அதைத்தான் அழகாக சொல்கிறார். வற்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை நற்கலையில் மதி என்ன நகை இழந்த முகத்தானை. எவ்வளோ அழகான அவருடைய முகம் எப்படி இருக்குன்னா சந்திரன் மாதிரி ஒளி இருக்கான். எப்படிப்பட்ட சந்திரன்னா அமாவாசையில் இருக்கிற சந்திரன் மாதிரியான். அதாவது முகத்தில் சிரிப்புள்ள கலையிலேருந்து, ஆனால் மூஞ்சி உருவத்தில் ராமன் மாதிரி அழகாக இருக்கான், நன்னா இருக்கான். ஏன்னா ராமனும் பரதனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பாங்க. பின்னால் சொல்லுவான் அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய உன்னுடைய முகத்தில் ஒரு போருக்கு வர்ற கோபமோ ஒரு சந்தோஷமோ இல்லையா, அண்ணா இப்படி பிரிஞ்சுட்டாரேன்னு அந்த கவலை அவன் முகத்தில் தெரியறதான். அதான் அழகாக சொல்லலாம். நற்கலையில் மதி என்ன நகை இழந்த முகத்தானை கல் கனிய கணிகின்ற துயரானை கண்ணுற்றான். அவனை பார்த்தா அவன் பரதன் இருந்த கோலத்தை இப்போ நம்ம மனசுக்குள்ளே நினச்சி பார்க்கணும். அதை பரதன் இருந்த கோலத்தை நினச்சி பார்த்தா கல்லும் கனியுமா. கற்கனிய கணிகின்ற துயரானை கண்ணுற்றான். அவன் கல்லு கூட அவனை பார்த்தா கரைஞ்சிருமா. அப்படிப்பட்ட ஒரு துயரத்தோடு இருக்கிறவனை பார்க்குறானா. விற்கையின் இடைவியில் விம்முற்று நின்று வழிதான். இவன் கையில் பிடிச்சிட்டு இருந்தான் பாரு, சண்டை போடணுங்கிற வில்லு அப்படியே நழுவி விழுந்துதான். அப்படியே பார்த்து மலைச்சி போய் நிற்கிறான் குகன். அடுத்தாப்புல அவன் நினைக்கிறான், இந்த இடம் ரொம்ப அருமையான இடம். மனசுக்குள்ளே நினைக்கிறான். அவன் நினைக்கிறது மாத்திரம் இல்லை, அங்கே படை வீரர்கள்ட்ட சொல்கிறான், நம்பியும் நாயகனை ஒக்கின்றான். இந்த வரானே பரதன் என்னுடைய நாயகனாகிய ராமபிரான் மாதிரியே இருக்கான். அயல் நின்றான் நம்பியையும் ஒக்கின்றான். பக்கத்தில் இருக்கிற சந்திரகண்ணை பார்த்தா லட்சுமணர் மாதிரியே இருக்கு. பரதன் வரும்போது பரதனை பார்க்கும்போது எனக்கு ராமரை பார்க்குற மாதிரி இருக்கு. பின்னால் அவரை தொடர்ந்து அதே மாதிரி கோலத்தில் கையை உயர்த்தி கொண்டு அழுத கண்ணோடு கண்ணில் தாரதாரையாக தண்ணீர் வருது. அழுத கண்களோடு வைக்கக்கூடிய நம்பியாகிய சத்ருகணன் லக்ஷ்மணன் மாதிரி இருக்கார். தவவேடம் தலை நின்றான். வேடத்தில் பார்த்தா நாம் எதிர்பார்த்தது ராஜ உடையில் சண்டைக்கு வருவான்னு பார்த்தா எப்படி ராமர் லக்ஷ்மணர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி பரத சத்ருகணன் தவ வேடத்தில் அப்படியே வந்திருக்கான். துன்பம் ஒரு முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றான்.